ஜேக்கப் ஹார்ட்டுடைய கோவம் கொஞ்சம் நியாயமானது தானேங்க. இன்றைக்கி சோலோ சிக்காவோ எப்பயாவது தன் டீமில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ரோமன் எதாவது பண்ணுவார்னு பார்த்தா உருவகரி பண்ணிட்டு இருக்காருங்க. மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு கட்டத்தில் சோலோ சிக்காவை டீமில் ஜாயின் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு டாங்கான் டெத் கிரிப் ஃபினிஷரை போட்டு அட்டாக் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து ரோமனு என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அண்ட் ஜேவலோஸுக்கு 2 மாலையை போட்டு இவங்க தான் என்னுடைய தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பாராட்டியிருப்பார். ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டுவை கண்டுக்கவே மாட்டார். அதுலேயே மனுஷன் உடஞ்சிட்டாருங்க. ஆனாலும் எல்ஏ நைட் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணும்போது எங்கள் அண்ணன் டேட்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஹார்ட்டு குடுக்கால போய் எல்ஏ நைட் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்போ கூட ரோமன் சொல்லியிருப்பாரு, என் பேச்சை கேட்காம நீ இந்த இடத்த விட்டு நவளக்கூடாது, என் பேச்சை கேட்காம அவனை எதுக்கு அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பாரு. ஏண்டா உனக்கு ஒரு நல்லதுன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதையே தப்பு சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் ஜேக்கப் ஹார்ட்டும் எல்ஏ நைட் இவங்க 2 பேரும் ரோமன் ரெயின்ஸை அடிக்கும்போது கூட ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அதே இடத்துல சிலையாட்டம் நின்றுருப்பாரு. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் ஹார்ட்டு சொன்னது சரிதாங்க. ஏன் தெரியுமா, ரோமன் ரெயின்ஸ் தர எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம்னு சொன்னார். அதனால் ஜேக்கப் ஹார்ட்டு செஞ்சது சரி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நடந்த ஃபுல் செக்மெண்ட் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.